இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப்பில் பரவலாக இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் ஹியர். ஸோ இந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கும் வந்துச்சு. ஸோ நானும் இதை நம்பலை. அதுக்கப்புறம் டச் பண்ணேன். என்னோடய வாட்ஸ்அப் ஹேங் ஆகி திருப்பியும் க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கும் போது இதோட ட்ரூத் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதோட ட்ரூத் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்திக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லித்தர மெத்தட் வந்து உங்கள் ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் விளைவும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வித எக்ஸ்டர்னல் வெப்சைட்லேயும் நம்ம டவுன்லோட் பண்ணல, ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ இதோட பேர் ascii கவுண்டர். மேலே வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன உங்கள் பேர் எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம், நீங்கள் என்ன டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏ guys சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு அந்த நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து சைட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஐக்கான், உங்களுடைய நோட் பேட் இல்லைனாக்கா உங்கள் பர்சனல் குரூப், வாட்ஸ்அப்பில் பர்சனல் குரூப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதில் வந்து காப்பி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து திருப்பியும் அந்த அப்ளிகேஷன் போகலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் போயிட்ட பின்னாடி அதை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எம்டியாக வந்துடும். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். சரி, திருப்பி நம்ம வாட்ஸ்அப் போவோம். வாட்ஸ்அப்பில் இந்த கோட்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த கோட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா தேவையில்லை. சரியா? இந்த கோட்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோட்ஸ் வந்து காப்பி பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த டோன்ட் டச் ஹியர் பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லாத நம்பர்ஸுங்களாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைனரி கோட்ஸ் அந்த மாதிரிலாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ பைனரி கோட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலனா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலனா என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம வாட்ஸ்அப் போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட்டு கோட்ஸ் வந்து காப்பி பண்ணி இங்கே வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டில், ஏ guys சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு. அதோட கோட்ஸ் வந்து நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் திருப்பியும் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை அங்கே காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி. ஸோ அந்த கோடையும் நம்ம ஒரு ஜென்ரேட் பண்ண கோடையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கோடை பேஸ்ட் பண்ண உடனே நான் வந்து என்ன எழுதணும் டெக்ஸ்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு சைடில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், காப்பி ஐக்கான். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா ஏதோ ஒரு பேரை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து ஏ guys சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ டச் பண்ணிவிட்டேன். நான் டச் பண்ணிட்ட பின்னாடி என்ன அது பாருங்கள், நான் இப்போ கை வைக்கிறேன். அது உங்களால் பார்க்க முடியாது. என் வாட்ஸ்அப் வந்து ஹேங் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாப்அப் காமிக்க பாருங்கள், வாட்ஸ்அப் இஸ்இன்ட் ரெஸ்பாண்டிங், க்ளோஸ் வெயிட். சரி, ரீஸ்டார்ட் தான் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம். இது வந்து எந்த விதமான ஹேக்கிங்கும் இல்லை, எந்த விதமான இது இல்லை. ஒரு 4 நம்பர், அதாவது ஒரு 2 நம்பரை வச்சு பண்ணுற வேலை தான் இது. அந்த என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் திருப்பி நம்ம ascii கவுண்டருக்கு வருவோம். இது என்னன்னு சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா 8206 8207
இதுக்கு பின்னாடி இருக்க மேட்ரே இதுதான், வேறு எந்த மேட்ரும் இல்லை, இதுதான் மேட்ரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் வந்து 8206 8207 மட்டும் நீங்கள் அந்த நான் முன்ன சொன்ன மாதிரி 8206 கமெண்டில் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸாக நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிடுங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில். மற்றும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.